கைஸ் சின்னதாக ஒரு டிஸ்க்ளைமர், பார்த்து பயந்துடாதீங்க, ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ என்னென்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து ஆக்சுவலாக இப்படி இருக்குது, இந்த கோலத்தில் இருக்குமாண்ட இன்னும் பேண்டேஜ்லாம் கழட்டு, நாளைக்கு காலையில் தான் போய் பேண்டேஜ்லாம் கழட்டணும். ஸோ இன்றைக்கி 2 நாள் ப்ராசஸ் போணுச்சு. ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன்ட். அதுதான் அந்த பேக் ஸ்டோரி பிஹைண்ட் திஸ். நிறைய பேர் சொன்னாங்க வீடியோ பண்ணுறது கொஞ்ச நாள் இந்த லுக்கில் எப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து அவ்வளோ இதுவாக எனக்கு தெரில. நம்ம பண்ணி தான் ஆகணும், வேறு வழியில். இது வேலை, அதுவும் தாண்டி இது உங்கள் கூட தானே, இது நம்ம இடம், நம்ம இடத்துல நம்ம இருக்கலாம்ல ஓப்பனாக, அவ்வளோதான். ஸோ இது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே பூந்துருவோம் வீடியோவுக்கு. அதுதான் இந்த பேக் ஸ்டோரி மட்டும் சொல்லிடணும் உங்கள்கிட்ட அப்படின்றது தான் வந்தேன். ஸோ ஏன்னா நம்ம முடி தான் உங்களுக்கே தெரியும், டென்சிட்டி பயங்கர கம்மியாகிடுச்சு அப்படின்றதுல இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கும் நிறைய கரியர் கனவுகள்லாம் இருக்கிறனால நம்ம கொஞ்சம் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ அதுதான் இதுக்கான ரீசன்ஸ். இப்போ அவங்க கருப்புக்கு போகலாம். ஸோ வெல்கம் பேக் டு வீடியோன்னு சொன்னாங்க போகிறோன்னா கருப்பா கூடவா அப்படின்ற ஒரு 4th சிங்கிள் ஃப்ரம் கருப்பு தான் கேட்க போகிறோம். ஆடியோ லான்ச்சில் வந்து தெரிக்க விட்டார் சாய் பேக்கர், நான் கேள்விப்பட்டேன். இதுக்கும் நான் செம வெயிட்டிங்கில் இருக்கேன். வெறப்பா எக்ஸ்டெண்டடுக்கு மரண வெயிட்டிங்கில் இருக்கேன். ஏன்னா வெறப்பா தான் லாஸ்ட் இயர் என்னோடய ஹையஸ்ட்டு லிசன் ட்ராக், பயங்கரமான ட்ராக்கு, வேறு மாதிரி ஒரு சம்பவம் அது அப்பயே எனக்கு வந்து பயங்கரம். எக்ஸ்டெண்டட் ட்ராக்கும் பயங்கரமாக இருக்குன்னு ட்விட்டரில் போட்டு பிறந்துக்கிட்டு இருந்தால் இங்கே வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு. எதையுமே தட்டி பார்க்கல, அமைதியாக ரியாக்ட் பண்ணணும்னு அமைதியாக அப்படியே சாந்தமாக இருந்துட்டேன். வாங்க இப்போ இந்த பாட்டு கேட்போம். இது ஒரு கருப்புசாமி பாட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லெட்ஸ் கோ. 3, 2, 1 கோ. குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். கிவ் மீ ஜஸ்ட் லெட்ஸ் கோ. ஓ நைஸ் அனிமேஷனா. பியோர் சாமி பாட்டில் அது. Layers, addition, mass. Oh, nice. I think your voice kicked in at the right point actually. VM மாலிங்கம் சான்ஸே இல்லை. யார் லிரிக்ஸு? சரிங்க யார் லிரிக்ஸு? விஜய் மாஸ்டர். அந்த ஒரு லேயர் ஒன்று இன்ஸ்ட்ருமெண்ட் போது ஒரு மிஸ்டீரியஸான ஒரு லேயர். அட்டி ஓ லைவ்ல பயங்கரமா இருக்கும் போலயே. செம்ம ஷாட்ஸ். சில இது லைவ், சில இது 3D, ரெண்டுமே பயங்கரமா இருக்கு. ஓய் 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 ஓஹோ
வெட்டி இது இறங்கி அடி இது. Oh my god. வேற லெவல். வெட்டிலா இது. இந்த மொமெண்ட் நான் பார்த்தேன் ட்விட்டர்ல. சான்ஸே இல்லை போ. தெரிக்க விடு. இந்த படத்தோட எக்ஸைட்மெண்ட் வந்து என்னால் வந்து நிறைய எவ்வளோ வார்த்தைங்க போட்டாலும் உண்மையை சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் வந்து சூர்யானா பயங்கரமாக ஒரு ரூரல் இறங்கி அடித்து பட்டையை கலப்புறாருன்ற மாதிரி ஒரு ஜோனில் ஒன்று இருக்கா. அதையும் தாண்டி இந்த ஆர்ஜே பாலாஜி நான் ஒரு படம் அப்படின்றப்ப it feels very personal, him doing a Surya film, him doing such a big scale film. It is very personal. செம்மையாக இருக்குது இப்போ வரைக்கும். ட்ரூலி வெயிட்டிங் ஃபார் த ட்ரெய்லர் அண்ட் தேவ் ஆல்ரெடி டோல்ட் அஸ் த ஃபைனல் ஆயுதம், கடைசி ஆயுதம் பிரம்மாஸ்திரம் வந்து வரப்பா எக்ஸ்டெண்டட் சொல்லிட்டு ஐ கான்ட் வெயிட் டு லிசன் டு தட். இது எப்படி சொல்கிறது, இதோட அந்த சாமி பாட்டு நம்ம கேட்போம்ல, அந்த குலதெய்வ பாட்டெலாம் கேட்போம்ல, அந்த ஜோன்லேயே தான் இருந்துச்சு. அழகான ஒரு நல்ல ஒரே ஒரு லேயர் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படுது. ஒரு மிஸ்டீரியஸான ஒரு லேயர், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று போணுச்சு. அது ஒரு மாதிரி செமையாக இருந்துச்சு. மற்றபடி இட் இஸ் அ கிளியர் கட் கருப்பசாமி சாங். செம்மையாக இருந்துச்சு கேட்கும்போது. முக்கியமாக அந்த பேசிங் டெம்போ ஏற்றுனதாக இருக்கட்டும், பீட்ஸ் ஆட் ஆனதாக இருக்கட்டும், ரிதம் சேஞ்ச் ஆனதாக இருக்கட்டும், வேறு லெவலில் இருந்துச்சு. பர்சனலி பயங்கரமான வோக்கல்ஸ் ஃப்ரம் வியமாலிங்கம் அண்ட் சாய் அபியங்கர். ரெண்டு பேருமே. வியமாலிங்கம் பயங்கரமாக பாடினார். சாய் நியூ வேர் ஹீ குட் சிங். அங்கே மட்டும் கரெக்டாக பாடி யூ லைக் தட் அப்படின்ற மாதிரி. தட் வாஸ் ரியலி ரியலி குட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கரெக்டாக அந்த சாய் அபியங்கர் வாய்ஸ் கரெக்டாக அந்த இடத்துல வந்து உட்காந்தது வந்து சூப்பராக சிங்க் ஆனிச்சு. ரொம்ப அழகாக பாடினார் வியமாலிங்கம் கூட. அவர் சான்ஸ் நேற்று தான் சொல்லிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட. இது என்னது, ரெண்டு பேர் வியமாலிங்கம் ஆண்டனி தாசனும், இவங்க ரெண்டு பேர் பாடுறது வந்து வேறு யாராலையும் மேட்சே பண்ண முடியாது. சிரிச்சுக்கிட்டே போடுவாங்க, நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கொடுப்பாங்க, வேறு லெவலில் இருக்கும். அவங்க எனர்ஜி பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நேற்று தான் பேசிகிட்டு இருந்தால் இது வார்த்தை வேறு லெவல். சான்ஸே இல்லை. நான் வரப்பாக தான்டா வெயிட்டிங், செம்ம வெயிட்டிங். வரப்பாக என்ன தான் பண்ணி வச்சுருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த படம் வச்சு அந்த பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வெரி வெரி எக்ஸைட்டட் ஃபார் கருப்பு. சூன் வில் கம் வித் த ட்ரெய்லர், பார்க்கலாம். ஓகே, ஸோ யா கைஸ், இன்னொன்று இதை பற்றி நான் சொன்னதை இது பண்ணிக்க சொல்லிட்டேன்ல முன்னாடியே. அதுதான் எனக்கு என்னென்னா, ரொம்ப பெருசாக தலையும் ஆட்டிக்கிட்டுக்கு இருக்க முடியாது. மண்டை கொஞ்சம் சூடாக சான்ஸ் இருக்குது. பட் யா நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பார்ப்போம். நன்றி.